குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ஆர்ச் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டென்ஸ்னா பார்த்தோம், கைனமேட்டிக் இன்டென்ஸ்னா பார்த்தோம், அதனோட ஃபார்முலா பார்த்தோம், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஎல்டி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ போக போகிறது டாபிக் 3 ஆர்ச்சஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஸோ இந்த ஆர்ச் நம்ம எதுக்கு இன்ஸ்டன்ட் ஆஃப் அந்த பீமுக்கு பதிலாக ஆர்ச் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்? சரிங்களா? இது எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் இதனுடைய ஆக்ஷன் மீன்ஸ் ஆக்ஷன் என்ன, ரியாக்ஷன் என்ன, ப்ளஸ் இதனோட பெண்டிங் மூமெண்ட் எஃபெக்ட் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, WL²/8H ஹரிசான்டல் ரியாக்ஷன். இந்த கொஸ்டின் எப்பயுமே கேட்பாங்க. பெண்டிங் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சில் 0, அவ்வளோதான். இந்த கான்செப்ட் நீங்கள் எப்பயுமே 2 கொஸ்டின் ஞாபகம் வச்சுன்னு கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, எஸ் போகலாங்களா? ஆர்ச். ஸோ லார்ஜஸ்ட் ஸ்பேன் பீம். ஓகே, லார்ஜஸ்ட் ஸ்பேன் பீம் given more deflection. எஸ் கரெக்ட். ஒரு பீம் லார்ஜ் ஸ்பேனில் இருந்தால் நமக்கு என்ன அர்த்தம்? மோர் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். நம்மளுடைய ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ நமக்கு என்ன அர்த்தம்? மீட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் வேல்யூ நமக்கு மீட் பண்ணணும். ஓகேங்களா? ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ சம் பீம் கொடுத்துருக்காங்க. கேண்டிலீவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஆர்சிஸ் படிக்கும்போது பார்ப்போம். சரிங்களா? கண்டினியூஸ் பீம். ஓகேங்களா? கண்டினியூஸ் பீம் 7, 20 அண்ட் 26. ஓகேங்களா? அப் டு 10 மீட்டர் வரலும் தான் இதுவும். ஓகேங்களா? மோர் தென் 10 மீட்டர் போனால் சம் வேல்யூ கொடுத்துருங்க. ஸ்பேன் ஸ்கொயர்டு பை 10A இல்லை 10A டிவைட் பை ஸ்பேன் சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம மேட்ச் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது இல்லாமல் அந்த டிஃப்ளெக்ஷன் வேல்யூ வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 20 mm. ஓகேங்களா? 20 mm விட அதிகமாக போயிடக்கூடாது. இனிஷியல் லெவல் டிஃப்ளெக்ஷன் இருந்தால் ஸ்பேன் டிவைட் பை 250 சொல்கிறோம். சரிங்களா? ஃபைனல் எரெக்ஷன் லெவல் டிஃப்ளெக்ஷன் இருந்தால் ஸ்பேன் டிவைட் பை 350 ஆர் 20 mm, விச் ஒன் இஸ் லெஸர். பட் ஃபைனல் டிஃப்ளெக்ஷன் என்ன கேஸ் இருந்தாலும் 20 mm மேலே போகக்கூடாது அப்படின்றது நமக்கு டார்கெட்டு. ஸோ ஒருவேளை எனக்கு இதெல்லாம் வந்து பீட் பண்ணல, ஓகேங்களா, இதெல்லாம் இந்த வேல்யூலாம் எங்களுக்கு வந்து மீட் பண்ணல, அதிகமாக போகுது அப்படின்னா கோ ஃபார் ஆர்ச். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ லார்ஜ் டிஃப்ளெக்ஷன், ஓகேங்களா, டு அவாய்ட் பெண்டிங் மூமெண்ட், லார்ஜ் பெண்டிங் மூமெண்ட் எல்லாத்தையும் நம்ம 0 ஆக்கணும். டிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும், பெண்டிங் மூமெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஆர் 0. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற போது நமக்கு என்ன போகலாம்? ஆர்ச்சுக்கு நம்ம போகலாம். சரிங்களா? எஸ், இதுதான் ஆர்ச்சுடைய ஏன் போகணும், ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் போகணுன்றது நமக்கு ரீசன் நமக்கு இதுதான். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஆர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு சம் திக்னஸ் ஆஃப் ஆர்ச் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து சப்போர்ட் 2 inch சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 inch சப்போர்ட். ஜென்ரலாக ஆர்ச் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, 2 சப்போர்ட் லைன் இப்படி வந்து 2 மீட் பண்ணக்கூடிய போகிற இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேர் வந்து ஸ்ப்ரிங்கிங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஸ்ப்ரிங்கிங் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? 1 minute. எஸ். ஸோ இந்த சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராஸ் ஆகுதுங்களா, இதுக்கு பேர் ஸ்ப்ரிங்கிங் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஸ்ப்ரிங்கிங் லைன்ல இருந்து இந்த இன்னர் ஹைட் வரல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு பேர் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்னர் போர்ஷனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இன்னர் போர்ஷனுக்கு இன்ட்ராடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்ட்ராடோஸ். அவுட்டர் போர்ஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி இன்ட்ராடோஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டோஸ் தான் நமக்கு டெப்த் ஆஃப் தி ஆர்ச் ஆர் திக்னஸ் ஆஃப் தி ஆர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்த்னு நீங்கள் இந்த இது போட்டக்கூடாது, ரைஸை போட்டக்கூடாது. சரிங்களா? இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் ISROவில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த திக்னஸ் ஆஃப் தி ஆர்ச்? திக்னஸ் ஆஃப் தி ஆர்ச் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி இன்ட்ராடோஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டோஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் தி ஆர்ச் ஆர் டெப்த் ஆஃப் தி ஆர்ச்னு நம்ம சொல்லுவாங்க. இதுக்கு வேறு ஸ்ப்ரிங்கிங் லைன். ஸ்ப்ரிங்கிங் லைன்லேருந்து இன்ட்ராடோஸ் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்ன்னு சொல்லுவோம். இன்ட்ராடோஸ்க்கும் எக்ஸ்ட்ரா டோஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திக்னஸ் ஆஃப் தி ஆர்ச் ஆர் டெப்த் ஆஃப் தி ஆர்ச் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டெப்த் ஆஃப் தி ஆர்ச் அப்படின்னா என்ன அப்படிங்கும் போது பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி இன்ட்ராடோஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டோஸ் தான் நமக்கு வந்து டெப்த் ஆஃப் தி ஆர்ச் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் நோன் as டெப்த் ஆஃப் தி ஆர்ச். ரைஸ் அப்படின்னு என்ன? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி இன்ட்ராடோஸ் டு ஸ்ப்ரிங்கிங் லைன் தான் நமக்கு வந்து ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் ஆர்ச்னா என்னன்னு பார்த்தோம், அதனோட காம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதாவது இது வரலும் இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு லாஸ்ட் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ 3 inch ஆர்ச். ஓகே, அதாவது ஆர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்ச் டைப் ஆஃப் ஆர்ச்சஸ் இருக்குது. 3 inch ஆர்ச்சஸ், 2 inch ஆர்ச்சஸ், செமி சர்க்குலர் ஆர்ச்சஸ், சர்க்குலர் ஆர்ச்சஸ். ஓகேங்களா? அதாவது சர்க்குலர் செமி சர்க்குலர் தான், செமி சர்க்குலர் ஆச்சு. அதில் வந்து 2 inch 3 inch. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 3 inch ஆர்ச்சஸ். ஓகேங்களா? 3 inch ஆர்ச்சஸ் 1. அப்போ 3 inch ஆர்ச்சோட ஸ்டாட்டிக் இன்டென்சி என்ன? இந்த கொஸ்டின் கேட்பாங்க. 3 inch ஆர்ச் வந்து டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சரா இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சரா? அந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு டைமா 2 டைம் தெரியல, பட் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, ஸோ ஆர்ச் எஃபெக்டும் நமக்கு
ஃப்ரேம் எஃபெக்ட்டும் ஒன்றா? எஸ் கரெக்டு தான். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில பெண்டிங் மூவ்மெண்ட் நம்ம 0ன்னு சொல்லிட்டோம். பட் சம் பிளேஸில இப்ப செமி சர்க்குலர் ஆர்ச்சில பெண்டிங் மூவ்மெண்ட் நமக்கு வரும். ஓகேங்களா? அப்ப ஆர்ச்சும், ஃப்ரேமும் நமக்கு சேம் தான். எதுக்கு அப்படி சொல்றேன்னா, இந்த ஃபார்முலாக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? இது எல்லா ஜாயிண்ட்டும் வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட் கிடையாது. லோடு வந்து சடனா இந்த சென்ட்ரல் ஆக்ட் ஆகும். அப்ப சென்ட்ரல் ஆக்ட்னா நமக்கு என்ன சொல்லுவோம் அத? பீம் ஆர் ஃப்ரேம்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா பெண்டிங் மூவ்மெண்ட் வருது. ஆனா நம்ம ட்ரஸோட அசம்ப்ஷன் நமக்கு என்ன? லோட் ஆக்டிங் அட் ஜாயிண்ட் ஒன்லி. பெண்டிங் ஆஃப் தி மெம்பர் இஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதான் கான்செப்ட். இப்போ ஸ்டார்டிங் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஆர்ச் இஸ் ஈக்குவல் டூ ஆர் மைனஸ் 3 பிளஸ் 3சி மைனஸ் ஆர் தான் நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? ஆர் மைனஸ் 3 பிளஸ் 3சி மைனஸ் ஆர். ரியாக்ஷன் பாருங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஹிஞ்ச்டு சப்போர்ட் தான். அப்போ 2 இருக்கும் நமக்கு. 2, 2 4. ரியாக்ஷன் இஸ் 4. ஃபார்முலா கூடி 3. க்ளோஸ் லூப் ஏதாச்சும் இருக்கா? இல்லப்பா. ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா? எஸ் ஒரு ஹிஞ்ச் கொடுத்துருங்க பாருங்க சென்டர்ல. அப்போ 2 மெம்பர் ரிலீசிங் ஃபோர்ஸ் நமக்கு 1 இருக்கும். ஓகேங்களா? அப்போ 0. அப்போ 3 இன்ச் ஆர்ஸ் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். அப்போ ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர்ல டெம்பரேச்சர் எஃபெக்ட், லேக் ஆஃப் ஃபிட், பெண்டிங் மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கும் நமக்கு? இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இருக்கும். பட் ஆனா இண்டிபெண்டன்ட். ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. தெர்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் லேக் ஆஃப் ஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? 3 இன்ச் ஆர்ச் இஸ் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன். அது எதுவா தான் இருக்கட்டும். ஜெனரல் இது. ஓகேங்களா? 3 இன்ச் ஆர்ச் வந்து செமி சர்க்குலரா இருக்கட்டும், பாராபோலிக்கா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே. நெக்ஸ்ட் போலாங்களா? இப்போ தான் மாடலைஸ் நம்ம வரோம். 3 இன்ச்டு ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல 3 இன்ச்டு பாராபோலிக் ஆர்ச் ஓகேங்களா? 3 இன்ச்டு பாராபோலிக் ஆர்ச். இங்க ஒரு இன்ச் சப்போர்ட், சென்டர்ல ஒரு இன்ச் சப்போர்ட் 1, 2, 3 இன்ச் சப்போர்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட் லோடு இன்ச்ல எங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இதனுடைய கேஸ் இதுதான். ஓகேங்களா? பாயிண்ட் லோடு சென்டர்ல ஆக்ட் ஆகுது இன்ச்ல. இப்போ இதனுடைய ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன? வெர்டிகல் ஃபோர்ஸ் என்ன? ரிசல்டன்ட் வேல்யூ என்ன? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன? அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சேம் அப்படியே நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? சேம் கான்செப்ட்லேயே போடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம. ஓகே எஸ் போலாங்களா? ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ, இது சப்போர்ட் பி, இது சப்போர்ட் சின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே ஆல்ரெடி பேர் கொடுத்துருக்காங்க. அப்போது டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ, பெண்டிங் மூமெண்ட் ஏல எடுத்துக்கலாங்களா? அப்போ இது நமக்கு வெர்டிக்கல் ரியாக்ஷன் விஏ விபி. அப்போ விஏ ப்ளஸ் விபி நமக்கு என்னவா இருக்கும்? விஏ ப்ளஸ் விபி இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி மாதிரி விஏ ப்ளஸ் விபி இஸ் ஈக்குவல் டு பி. அவ்வளோதான். ஈக்குவேஷன் நம்பர் 1 கிடைச்சிருச்சு. கரெக்டாக? அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ, சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு 0. கரெக்டாக? எஸ். அப்போ ஒன்லி வெர்டிக்கல் லோடு மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஆர் ஆர் மீன்ஸ் விபி இன்டூ எல், விபி இன்டூ எல் ஈக்குவல் டு லோடு டபிள்யூ மீன்ஸ் டபிள்யூ ஆர் பி இன்டூ எல் பை 2. அப்போ இந்த பி பை 2 பி பை 2 சேம் அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் சென்டரில் பாயிண்ட் லோடு ஆச்சுன்னா நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு என்னது? பி பை 2 சேம் பி பை 2 அதே வந்துருச்சிங்களா? எஸ் கரெக்ட். இப்போ நீங்கள் வெர்டிகல் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரிங்களா? வெர்டிகல் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சி இதே மாதிரி ஹரிசாண்டல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்களா? அதே என்ன கான்செப்ட்டில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதில் நமக்கு ஈக்குவேஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர். டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 3 கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் 0, சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0, ஓகேங்களா? சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் 0, சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு 3 கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் இது ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. சரிங்களா? எஸ். இப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் சியில் பாருங்க, இது இன்ச்சா? அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் சியில் நமக்கு என்ன இருக்கும்? 0. பெண்டிங் மூமெண்ட் அட் சி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த கான்செப்ட் ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ 4 இங்கே பாருங்க, டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அட் சி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ இது எந்த டைரக்ஷன் போகுது பாருங்க? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போது கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் ஹெச் இன்டூ ஆர். ஹைட் தான் நமக்கு ரைஸ். த ஸ்ப்ரிங்கிங் லைன் டு இன்ட்ரடோஸ் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹெச் இன்டூ ஆர் ஈக்குவல் டு விபி இன்டூ எல். இது நமக்கு எப்படி போகுது பாருங்க? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. விபி இன்டூ எல் பை 2. ஓகேங்களா? அப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஈக்குவல் பண்ணியாச்சு. ஓகே. அப்போ இதில் வந்து ஹெச்சோட வேல்யூ பிஎல் பை 4. எஸ் டபிள்யூஎல் பை 4. ஓகேங்களா? டபிள்யூஎல் பை 4 போது பிஎல் பை 4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? பிஎல் பை 4 இது வந்து பெண்டிங் மூவ்மெண்ட். அதுதான் ஃபோர்ஸ் வேணும்னா டிவைட் பை டிஸ்டன்ஸ் போட்டால் நமக்கு கிடைச்சிட போகுது. அதுதான் நமக்கு அந்த ரைஸ் போட்டாச்சுங்களா? அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஎல் டிவைட் பை 4 அப்படின்றோம். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைனில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வரும் நமக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைனில் நீங்கள் பீமுக்கும் இந்த ஆர்ச்சுக்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூவ்மெண்ட்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ ஹரிசாண்டல் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க, வெர்டிகல் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க. சரிங்களா? ரெண்டும் கிடச்சிருச்சு. அப்போ இந்த லோடுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே போட்டோம்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் டேஞ்சன்ட் டு தி ஆர்ச். ஓகேங்களா? டேஞ்சன்ட் டு தி ஆர்ச் ஆர் பேரலல் டு தி ஆர்ச் லைன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பேரலல் டு தி ஆர்ச் லைன். அப்போ ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஓகேங்களா, அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படிங்கும்போது
தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னா VA ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர் அப்படின்றோம். ஓகேங்களா? VA ஸ்கொயர் அண்ட் தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர். அதேமாதிரி இந்த இடத்துல VB ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர் தான் நமக்கு RA RB. ரியாக்ஷன் அப்படின்றது நமக்கு எப்படி ஆக்ட் ஆகும்? இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் சென்டரில் ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், திஸ் இஸ் வெர்டிகல் ஃபோர்ஸ் அண்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நமக்கு இப்படி ஆக்ட் ஆகும். சரிங்களா? எஸ், திஸ் இஸ் R. ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கணும். வெர்டிகல் ரியாக்ஷன் கேட்குறாங்கன்னா இல்லை ரிசல்டன்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கேட்குறாங்களா அப்படின்றது நீங்கள் கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ 3 ஹிஞ்ச்டு பேரபாலிக் ஆர்ச் வித் பாயிண்ட் லோட் கான்செப்ட் முடிஞ்சது. இதுதான் இவ்வளோதான் இதோடைய தெரிஞ்சுக்க வேண்டிய நீங்கள் விஷயம். ஸ்டாட்டிக்லி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ ஆர்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டு நலிஃபைங் ஆர் டு நெக்லெக்டிங் ஆர் டு சாட்டிஸ்ஃபைங் தி ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் தி டிஃப்ளெக்ஷன் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். ஸோ யூஸிங் ஃபார் தி ஆர்ச் டு அவாய்ட் தி லார்ஜ் ஸ்பேன் ஆஃப் தட் பீம். அதுக்காக நம்ம ஆர்ச் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆர்ச்சோடைய காம்போனன்ட்ஸ் என்ன நமக்கு இருக்கும்? ஸோ காம்போனன்ட் மீன்ஸ் தட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், டெக்னிக்கல் வேல்யூ நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரிங்கிங் லைன் இருக்கும், ப்ளஸ் அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடோஸ், எக்ஸ்ட்ராடோஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்ட்ராடோஸ்க்கும் எக்ஸ்ட்ராடோஸ் வந்து டெப்த் ஆஃப் தி ஆர்ச் ஆர் திக்னஸ் ஆஃப் தி ஆர்ச்னு சொல்லுவோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி இன்ட்ராடோஸ் டு ஸ்ப்ரிங்கிங் லைன் தான் வந்து ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? 3 இன்ச் ஆர்ச் வந்து ஸ்டாட்டிக்லி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? லேக் ஆஃப் ஃபிட், தெர்மல் ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஃபிட் அண்ட் பெண்டிங் ஒன் ஷியர் ஃபோர்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து BL/4H ஆர் PL/4R, W/2 W/2 வெர்டிகல் ரியாக்ஷன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேணும்னா அண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? VA ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர், போத் வேல்யூ VA அண்ட் VB. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. ஸோ 3 இன்ச்டு ஆர்ச் வித் பேரபாலிக் லோடு. ஓகேங்களா? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லோடு அப்படின்னா 3 இன்ச்டு பேரபாலிக் ஆர்ச், 3 இன்ச்டு பேரபாலிக் ஆர்ச் வித் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் ஆர் UDL லோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ கவனிங்க. 3 இன்ச் ஆர்ச் கொடுத்துட்டாங்க. சேம் 3 இன்ச் ஆர்ச். 3 இன்ச் ஆர்ச்சோட ஸ்டாட்டிக் NMC நமக்கு என்ன சொல்லுங்கள்? ஸ்டாட்டிக் NMC SI is equal to 0. ஓகேங்களா? 1 2 3 3 இன்ச். இன்ட்ராடோஸ்க்கும் ஸ்ப்ரிங்கிங் லைன்களோட டிஸ்டன்ஸ் தான் ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடோஸ்க்கும் எக்ஸ்ட்ராடோஸ்க்கும் திக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பெண்டிங் மூமெண்ட் சேம் RA + RB is equal to நமக்கு என்னென்னு சொல்லலாம்? UDL ஆக்ட் ஆச்சுன்னா W × L. கரெக்டுங்களா? அப்போ இது ரெண்டும் சிமெட்ரிக் லோடாக இருக்கா? இந்த பக்கம் சேம் லோடு, இந்த பக்கம் லோடு. டேரெக்டாக WL/2 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். நீங்கள் அதாவது ஸ்டடி பண்ண நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குயிக்காக போட முடியும். எகைன் போட்டுக்கிட்டு RA + RB is equal to WL சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் A is equal to 0 அண்ட் RA + நம்ம வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஒன்றும் எழுத கிடையாது. எல்லா ஸ்டெப்பும் போட்டு பார்க்குறது. சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா டப்புன்னு என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டெப்ஸ் வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? VA + VB is equal to WL/2 முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சிங்க? சேம் அதே கான்செப்ட் தான். ஹரிசாண்டல் ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சேம் ஹிஞ்சில் சியில் 0ங்களா? அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் C is equal to 0. அப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போது R இப்படி பாருங்கள், RA இன்ட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன் RA இன்ட்டு L/2 ஈக்குவல் டு இது பாருங்கள், இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகுது. இந்த பக்கம் வந்து கிளாக் வைஸ் போகும், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ H இன்ட்டு ஈக்குவல் டு H இன்ட்டு R அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? H இன்ட்டு R அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மைனஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது? UDL ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? UDL ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. 1 மினிட். எஸ், ஓகே, நோ ப்ராப்ளம். 1 மினிட். அப்போ UDL நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த UDL நமக்கு லோடு பாருங்கள், இது L/2ல எங்கே ஆக்ட் ஆகும்? L/4 டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? L/4 டிஸ்டன்ஸில். அப்போது WL/2ன்றது L/4 டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிடும். அப்போ W × L/4 WL²/8. அப்போ இது நமக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸை பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இது போகுது. அப்போது ப்ளஸ் WL²/8. இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆரோட வேலையை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து WH is equal to WL²/8. இது நம்ம சம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். சரிங்களா? H is equal to WL²/8ன்னு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இல்லை டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். இது நமக்கு என்னது? ப்ளஸ்ஸுங்களா? ஓகே. அப்போ RA வேல்யூ நமக்கு என்ன? WL/2 இன்ட்டு L/2. இந்த பக்கம் ப்ளஸ், இந்த பக்கம் மைனஸ் WL²/8. அப்போ இது ரெண்டாலும் படிக்கணும், இது ரெண்டாலும் பிரிக்குங்க. இப்போ பேலன்ஸ் என்ன? 2 - 1/8ன்னு இருக்கும். கரெக்டாக? அப்போ 1/2 பேலன்ஸ் இருக்கக்கூடிய நமக்கு வேல்யூ WL²/8 WL²/8ன்னு இருக்கும். அப்போ WL²/8 is equal to H இன்ட்டு ரைஸ் அப்படின்றோம். அப்போ நமக்கு H மட்டும் தானே வேணும். அப்போ WL²/8 ஆர் 8H ஸ்மால் h அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு WL²/8H. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுப்பா. ஓகே. பெண்டிங் மூமெண்ட் அட் எனிவேர்
of the beam anywhere of the arch. Okay, bending moment of the anywhere of the arch is equal to இங்கே கண்டுபிடிச்சாலும் சரி 0, இங்கே கண்டுபிடிச்சாலும் சரி 0, இங்கே கண்டுபிடிச்சாலும் சரி 0. சரி, ஓகே, எதுக்கு 0 வருது இந்த இடத்துல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு டைம். Why the bending moment of the arch 3-inch parabolic arch is 0 at any place in the arch அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும்? சிம்பிள் ரீசன் தான், ஒரே ஒரு ரீசன். என்ன அப்படின்னா கவனிங்க, பெண்டிங் மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ பெண்டிங் மூமெண்ட் ஒரு எக்ஸ் போர்ஷனில் எடுக்கிறேன், எம்எக்ஸ். ஓகே, எம்எக்ஸ் அட் பெண்டிங் மூமெண்ட். திஸ் இஸ் ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ மைனஸ், ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கலாம், இல்லை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடில் போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஆர்ஏ, ஓகேங்களா? இது நமக்கு ஆர்பி. ஓகே, ஸோ பெண்டிங் மூமெண்ட் இந்த எக்ஸில் நான் எடுக்கிறேன், இதுதான் என்னுடைய எம்எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ எம்எக்ஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர், அப்போ ஆர்ஏ இன்ட்டு பாசிட்டிவ் டைரக்ஷன் தான், ஆர்ஏ இன்ட்டு எக்ஸ், ஆர்ஏ இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், லோடு ஆக்ட் ஆகுதா? டவுன்வர்ட் லோடு. அப்போ இது நமக்கு என்ன பண்ணும்? நெகட்டிவ். மைனஸ் டபிள்யூ சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. எகைன் பாருங்கள், இது நமக்கு லோடுன்னு வருது. எகைன் இந்த டிஸ்டன்ஸுக்கு எக்ஸுக்கு. ஓகேங்க, எக்ஸில் நமக்கு ரைஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதையும் பார்க்கலாம் நம்ம. அப்போது ஹெச் இன்ட்டு இந்த ரைஸ், ஹெச் இன்ட்டு இந்த ரைஸ், ஹெச் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஹெச் இன்ட்டு ரைஸ். இப்போ கவனிங்களேன், இப்போ இது வந்து நம்மளோட ஜென்ரலோட வரக்கூடிய பீமில் வரக்கூடியது. சரிங்களா? இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் எக்ஸ் டிஸ்டன்ஸில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டோட பீம். ஓகேங்களா? சிம்பிளி சப்போர்ட் பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டோட ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த எக்ஸில் பெண்டிங் மோட் கண்டுபிடிங்க, என்ன கண்டுபிடிங்க? எம்எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டபிள்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. சரியா? இப்போ இந்த ஹெச் இன்ட்டு ஆறுன்றது எங்கேருந்து வந்தார்? டியூ டு தட் ஆர்ச்சோடைய ரைஸ் ஆக்ஷன், ஆர்ச்சோடைய ஹைட்னால் நமக்கு இந்த பெண்டிங் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லிஃபை ஆகுது, 0 ஆகுது. அப்போ என்ன ரீசன்? டியூ டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஓகே, the horizontal force, the action of the horizontal force given the reaction is bending moment is 0 of the arch அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால தான் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் நமக்கு 0 ஆகுறது தான் கான்செப்ட். ஓகேங்களா? டியூ டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஓகே, எஸ். அப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருங்க, விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர் சேம் வந்து ஆர்ஏ ஆர்பி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ரைட். அப்போ இந்த டேன் டீட்டா, ஓகேங்களா? அந்த டேன் டீட்டா வேல்யூ என்னென்னா ஒய் பை எக்ஸ் தான் நமக்கு டேன் டீட்டா எப்பயுமே. அப்போ ஒய்ன்றது நமக்கு என்ன? வி, வெர்டிகல் டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஹரிசாண்டல் டைரக்ஷன் எக்ஸ்ன்னு நமக்கு என்ன? ஹெச். அப்போ வி பை ஹெச் தான் நமக்கு வந்து டேன் டீட்டா. டேன் டீட்டா ஈக்குவல் டு வெர்டிகல் ஃபோர்ஸ் டிவைட் பை ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஒவ்வொருக்கும் நமக்கு ஆங்கிளுக்கு சப்போர்ட் ஏ அப்படின்னா ஒரு டீட்டா இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? அது ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட். சப்போர்ட் பி அப்படிங்கும்போது ஒரு வேல்யூ நமக்கு வந்துச்சுன்னா சேம் வேல்யூ வந்து சேம் டீட்டா, டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்தால் விஏ பை பி டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டீட்டா நமக்கு வரும். ஓகே, ஸோ சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரைஸ் அந்த பர்டிகுலர் ஹைட்டில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 4r டிவைட் பை எல் ஸ்கொயர். சாரி, ஓகே, 1 minute. எஸ், 4r டிவைட் பை எல் ஸ்கொயர் h is equal to 4r divided by l square x into l minus x. இதுதான் நமக்கு ரைஸ் உடைய ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா சம் எக்ஸ் டிஸ்டன்ஸில். ஓகேங்களா? அப்போது இது எனக்கு என்ன? நமக்கு ஹெச் சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? அதாவது ஒய்ன்னு சொல்லிட்டீங்க வச்சுக்கலாம், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு வச்சுட்டீங்க. அப்போ சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில், ஓகேங்களா, சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது டேன் டீட்டா தான். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா. எஸ், ஸ்லோப் ஈக்குவல் டு டேன் டீட்டா. அப்போது இது எங்களுக்கு டிஃப்ளெக்ஷன். அப்போ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஒய் பை டிஎக்ஸ் தான் எங்களுக்கு வந்து ஸ்லோப், டீட்டா. ஓகேங்களா? டீட்டா ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போது இந்த போர்ஷன் பாருங்கள், உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் எல்எக்ஸ்னு வந்துடும், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டாக? இதெல்லாம் கான்ஸ்டன்ட் நமக்கு. ஓகே, கான்ஸ்டன்ட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். பட் இது நமக்கு எக்ஸ் இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் தனியாக வச்சுக்கலாம். அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டை தனியாக எடுத்துக்கோங்க. எக்ஸ்எல்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் எக்ஸ். அப்போ எல் மட்டும் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க 2x, அவ்வளோதான். அப்போ கான்ஸ்டன்ட் இன்டூ எல் மைனஸ் 2a. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் தான் 4r டிவைட் பை எல் ஸ்கொயர், எல் மைனஸ் 2a. அப்போ டீட்டா ஈக்குவல் டு 4r டிவைட் பை எல் ஸ்கொயர் எல் மைனஸ் 2x. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 4r டிவைட் பை எல் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ எல் மைனஸ் எக்ஸ். இந்த ஆர் அப்படின்றது சென்டரில் அதனுடைய ரைஸ் என்ன? இந்த ரைஸ், இந்த சென்டரில் என்னோட ரைஸ் வேல்யூ என்ன? சம் எக்ஸ் டிஸ்டன்ஸில் என்னோட ரைஸ் என்ன அப்படின்றதுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் போடணும். சரிங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4r டிவைட் பை எல் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் அப்படின்றீங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன சொல்லுங்கள்? ஒரு 5 மீட்ரு, இந்த பக்கம் 15 மீட்ரு. அப்போ இந்த இடத்துல எனக்கு எக்ஸில் வந்து ரைஸ் என்னன்னு கிடைச்சிடும். ஓகே, எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 10 மீட்டருக்குன்னு என்ன நமக்கு கிடைக்கும்? இதுவும் 10. அப்போ இதுவும் 10 மைனஸ் 10 நமக்கு என்ன வந்து இடத்துல 0. சேம் வேல்யூ தான் நமக்கு, அதே தான் ரைஸ் நமக்கு இருக்கும். சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து நான்
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 ஹிஞ்ச்டு ஆர்ச்சில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஸ்பேன், அதாவது ஈக்குவல் சப்போர்ட்டில் இது வரலும் கேட்ட கொஸ்டின்ஸும் இதுதான், கேட்ட கான்செப்ட்டும் இதுதான். இதை தாண்டி எதுவும் கேட்டதும் கிடையாது. சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 ஹிஞ்ச்டு பெரபாலிக் ஆர்ச் வித் டிஃப்ரெண்ட் அப்யூட்மெண்ட் பார்க்க போகிறோம். 3 ஹிஞ்ச்டு பெரபாலிக் ஆர்ச் வித் டிஃப்ரெண்ட் அப்யூட்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஐஇஎஸ்ல இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? இதே கொஸ்டின் தூக்கி டக்குன்னு டிஎன்பிஎஸ்சி ஏஐலையும் ஒரு டிஆர்பிலையும் தூக்கி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? இது வரலும் இவ்வளோ அன்ஈக்குவல் சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சம் எதுவும் கேட்டது கிடையாது நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்ஸில். அதர் பிஎஸ்யூ எக்ஸாம்ஸ் லைக் நம்ம டெக்னிக்கல் ஆஃபீஸர் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, கேட் எக்ஸாம் கேட்குறாங்க, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் பார்க் எக்ஸாம்லேயும் இதெல்லாம் கேட்டிருக்காங்க கொஷின்ஸ்லாம். ஓகேங்களா? கொஷின்ஸ்லாம் எந்த ஒரு புதுசு புதுசாக கேட்கல. ஆல்ரெடி ஐஇஎஸ்சில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு கொஷின்ஸ்லாம் வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுடுறாங்க. இது நமக்கு வந்து கான்செப்ட். ஓகே, எஸ். 3 இன்ச்சு பெரபாலிக் ஆர்ச் வித் டிஃப்ரெண்ட் அப்யூட்மெண்ட் அப்படின்றோம். அப்போ என்னப்பா டிஃப்ரெண்ட் அப்யூட்மெண்ட்? அதான் டிஃப்ரெண்ட் சப்போர்ட் தான் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் அப்யூட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா? எஸ். ஓகே, இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அசம்ஷன் என்னென்னா, போத் டைரக்ஷன்லையும் ஓகேங்களா, போத் சப்போர்ட் போத் அப்யூட்மெண்ட்லையும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல். போத் ஹரிசாண்டல் ஈக்குவல் எல்ஹெச்எஸ்லையும் சரி, ரைட் ஹேண்ட் ஆஃப் இட் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைட்லையும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல். இது ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ டோட்டல் லென்த் நமக்கு தெரியும். இது ஒரு L1 + L2 இது நமக்கு தெரிஞ்சிருச்சு, இது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ VA + VB தெரியும், W × L இது நமக்கு வெர்டிகல் ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நான் அப்படி கண்டுபிடிப்பேன். இப்போ இந்த ஹிஞ்சில் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள்? 0. சேம் அதே மாதிரி கண்டுபிடிங்க. VA × L1 VA × L1 minus WL1² is equal to horizontal force நமக்கு எப்படி ஆக்ட் ஆகும்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போனால H × L1 அப்படின்றோம். இது உங்களுக்கு ஒரு ஃபோர் கிடச்சிருச்சு, ஒரு ஈக்குவேஷன். அதேமாதிரி இதே செகண்ட் VBக்கு கண்டுபிடிங்க. VB × L1 மைனஸ் ஓகேங்களா, மைனஸ் 1 மினிட். ஸோ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகும். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் ஈக்குவல் கிளாக் வைஸ் மூமெண்ட்னு எடுத்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது மைனஸ் ஓகேங்களா, மைனஸ் VB × L1 போட்டு ஃபைனல் ஆன்சர் நமக்கு இதாக வரும். ஓகேங்களா? VB × L2 சேம் அதே மாதிரி VA கம்பெனியும் அதே மாதிரி VB × L2 மைனஸ் இந்த ஃபோர்ஸ் நமக்கு பாருங்கள், இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடுச்சு. WL² ஈக்குவல் டு H × H2 ஓகேங்களா, அதனால ரைஸ் 2 அப்படின்னு எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதில் ஹெச்சும் ஹெச்பியும் கிடைச்சிடும். ஓகே, இந்த ஹெச்சுக்கு டேரெக்டாக ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம். என்னென்னா n² / the square root of 2 × h1 plus the square root of 2 × h to the whole square. சமிட் கர்வோடைய ஃபார்முலா. லென்த் ஆஃப் தி சமிட் கர்வ் ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? ஹைவேல படிச்சிருப்போம். சரிங்களா? கிளாஸ் எடுக்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். n² படிச்சிருப்பீங்க. n² under the square root of 2 × h1 plus ஓகே the square root of 2 × h to the whole square அப்படின்றோம். ஹெச்ன்றது h1 இப்படி ஹைட் ஆஃப் தி டிரைவர் ஐ, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் ஹைட் அப்படின்றோம். இது வந்து 1.2 போட்டிருப்போம், இது 0.15 போட்டு ஆன்சர் கூட n² / ஸ்டாண்டர்ட் வேல்யூ 4.4 அப்படின்னு படிச்சிருப்போம். சேம் ஃபார்முலா இங்கே இருக்குது. இல்லை எனக்கு இந்த ஃபார்முலா வேணாம், இதெல்லாம் சால்வ் பண்ணி தான் போடுறோம் அப்படின்னா நமக்கு வாய்ப்பே கிடையாது, லேட் ஆகிடும். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த ஹெச், அதாவது இந்த லென்த்துக்கும் இந்த ரைஸ்க்கும் எப்படி எனக்கு மேட்ச் பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள். அப்போது ரைஸ் அதாவது ஹெச் ஓகேங்களா, WL² / 8H இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படின்றோம். இந்த ஹெச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹெச் இங்கே கொண்டு வந்துருங்க, ஸ்மால் ஹெச். அப்போது ஹெச் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L²ங்களா, எதான மீன் பண்ணுதுங்க. ஹெச் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் L². இது ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கும் லென்த்துக்கு தான், அதாவது இந்த லென்த்துக்கும் இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கும். ஓகேங்களா? அப்போது ஹெச் ஓகே எஸ் 1 மினிட், உங்களுக்கு தெளிவாக சொன்னாங்க கொஞ்சம் நேரத்தில். எஸ். ஸோ இது நமக்கு L1 கரெக்டாக, இது நமக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கரெக்டாக, இது நமக்கு ரைஸ். அப்போ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு WL² / 8H அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஹெச் இருக்குன்னா 8H1 வச்சுக்கோம். அப்போ இந்த H1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ H1 டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L². இப்போ ரெண்டு பக்கம் ரூட் எடுங்க. அப்போ H1 ரூட் ஆஃப் H1 டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L1. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ரூட் ஆஃப் H1 டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L1, ரூட் ஆஃப் H2 டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L2. இதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை ரைஸ் கொடுத்துட்டு ஒரு பக்கம் லென்த் கொடுத்துட்டு இன்னொரு லென்த் என்ன வரும்னு 1 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? எஸ். ஓகே, இது நமக்கு பெரபாலிக்கில். ஓகே, இப்போ பாயிண்ட் லோடில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேம் அதே கான்செப்ட்ப்பா, எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எங்களுக்கு 0, டிஃப்ரெண்ட் அப்யூட்மெண்ட்டாக இருந்தாலும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து எங்களுக்கு ஆர்ச்சில் வந்து 0, சாரி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். போத் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், சம் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு வந்து
0 இருக்கும். ஒண்ணு ஏன்னா எக்ஸ் டைரக்ஷன் போகுது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகுது. இன்னொன்னு வந்து லெஃப்ட் சைடு போகுது. அப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆர் சப்போர்ட் ஏவும் சரி, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆர் சப்போர்ட் பியும் சரி எங்களுக்கு வந்து ஈக்குவல். இதுதான் எங்களுக்கு கான்செப்ட். H is equal to HA plus HA equal to HB அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு VA plus VB கண்டுபிடிச்சிட்டீங்க. B கிடைச்சிருச்சு. சேம் அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் எடுத்துக்கோங்க. VA into L1 H into H1 அவ்வளோதான். H into H2 or H into H1 depending upon the support. A அப்படிங்கும்போது வந்து H1 இங்கே மிஸ்ஸிங்க. ஓகே, இது H1, இது வந்து H2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, திஸ் இஸ் H1, இது வந்து H2 அப்படின்னு போட்டோம்னா கிடைச்சிருச்சு. அப்போ இங்கே கவனிங்க, இது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டீங்களா, அப்போ இந்த H2 கீழே கொண்டு வந்துருங்க. சேம் அதே மாதிரி H1 கீழே கொண்டு வந்துரும். அப்போ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணலாங்களா. அப்போ VB into L1 divided by H1 equal to VB into VA into L2 divided by H2 அப்படின்னு போட்டு நமக்கு என்ன கிடைக்கும், VAக்கும் VBக்கும் ஒரு ரிலேஷன் கிடைச்சிடும். அப்போ VB in terms of 2 times of VA அப்படின்னு வருதுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1ல நீங்கள் VA plus VBயில் அப்ளை பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா, எஸ். அப்போ டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் எடுத்துலாம். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுவீங்க. ஒருவேளை டேரெக்டாக இந்த ஃபார்முலா கேட்டாங்கன்னா இது நீங்கள் எழுதிக்கோங்க. அப்போ இதில் நமக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கு என்ன ஃபார்முலா வருது அப்படின்னா H is equal to WL divided by under the root of H1 plus under the root of H2 whole square அப்படின்றோம். under the root of H1 ஸ்கொயர்லாம் கிடையாது. சரிங்களா, தப்பு எழுதிட்டோம். H2 the whole square அப்படின்றது நமக்கு ஃபைனல் ஆன்சர். இதெல்லாம் கேட்டது கிடையாது இது வரலாம். சரிங்களா, இந்த கொஸ்டின் வேணால் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தான் கான்செப்ட் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் பயப்படணும். ஓகே, எஸ். ஸோ நீங்கள் சம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலாவும் ஞாபகம் வந்துடும், கான்செப்டும் ஞாபகம் வந்துடும். சரிங்களா, ஸோ இது வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரபாலிக் ஆர்ச் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, 3 இன்ச் பெரபாலிக் ஆர்ச்சில் பாயிண்ட் லோடு ஆக்டானா என்ன, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு ஆக்டானா, ஒரு அப்புட்மெண்ட் டிஃப்ரெண்ட் அப்புட்மெண்ட்டில் பாயிண்ட் லோடு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு ஆக்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 மெத்தட் நம்ம பார்த்தோம். சரிங்களா, 4 கேஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 இன்ச் பெரபாலிக் ஆர்ச். ஓகேங்களா, 2 இன்ச் பெரபாலிக் ஆர்ச்சில் இதெல்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னா ரேர். ஓகேங்களா, ஒரு 95 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அது 5 கொஷின் தான் நமக்கு வந்து 2 இன்ச் பெரபாலிக் ஆர்ச் இருக்கும். ஓகேங்களா, எஸ். இந்த ஆர்ச் கொஷினில் ஒரு 100 கொஷின் கேட்கணுங்க அப்படின்னா 3 இன்ச் ஆர்ச்சில் தான் நமக்கு நிறையா கொஷின் இருக்கும். 2 இன்ச் ஆர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1-2 கொஷின்ஸ் வந்து ரேராக வந்து கேட்பாங்க. சரிங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 2 இன்ச் பெரபாலிக் ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் கொஞ்சம் வந்து டஃப், கொஞ்சம் மாடரேட் அப்படின்றது இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. ஸோ 2 இன்ச் பெரபாலிக் ஆர்ச். ஓகேங்க, 2 சப்போர்ட்ஸ் கொடுத்தாச்சு, சென்டரில் எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அப்போ இதனுடைய ஸ்டார்டிங் இன்எம்சி கண்டுபிடிங்கப்பா. ஸ்டார்டிங் இன்எம்சி இஸ் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா R-3 + 3C - R. ரியாக்ஷன் வேல்யூ பாருங்கள், 2 2 4 ஆயிடுச்சு. 4 - 3 க்ளோஸ் லூப் இருக்கா, இல்லை. இந்த இடத்துல லீசிங் ஃபோர்ஸ் வச்சிருக்கா, இல்லை. அப்போ 1. ஓகேப்பா, ஸ்டாட்டிக்கல் இன்டர்டென்சி ஆஃப் தி பீம் வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினட் பீம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா, அப்போ ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினட் பீம் வந்து நார்மலாக சால்வ் பண்ண முடியுமா, சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு 0, இந்த 3 ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்களா, பண்ண முடியாது. அடிஷ்னல் ஈக்குவேஷன், காம்பேக்டபிலிட்டி ஈக்குவேஷன் நமக்கு வேணும். ஓகேங்களா, அதுக்கு சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் நம்ம போகணும், ஆர் அதர்வைஸ் சம் ஃபோர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணணும். அப்போ அந்த ஃபோர்ஸ் மெத்தடு யார், அவர் தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம் வேல்யூ ஆஃப் சம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப், ஓகேங்களா, இன்டகிரேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் x1 by x2, ஓகேங்களா, இன்டூ m² டிவைடட் பை 2ei இன்டூ dx. ஓகேங்களா, ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசனில் படிச்சிருக்கோம். ஃபுல்லாலாம் படிக்கல, கான்செப்ட் மட்டும் படித்தோம். சரிங்களா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இதை நீங்கள் இப்போ இந்த ஃபார்முலா போட்டு லிமிட்டை கண்டுபிடிச்சி எடுத்தீங்கன்னாவே 10 நிமிஷம் ஆகி போயிடும். சரிங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 to மேக்ஸிமம் 1 மினிட்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, அந்த சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையிலும் கேட்ட கொஷின் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஸோ அந்த வேல்யூலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே, எஸ். ஃபஸ்ட் சேம் அதே ஒரு 2 இன்ச் பெரபாலிக் ஆர்ச்சுப்பா, சென்டரில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ ரியாக்ஷன் நமக்கு என்ன வரும், பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. இந்த ஹிஞ்சுக்கும் பாயிண்ட் லோடுக்கும் சம்மந்தமே கிடையாது எனக்கு. சரிங்களா, அப்போ டேரெக்டாக வந்து P/2 ஈக்குவல் ஸ்பேன் P/2. ஓகே, எனக்கு இங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. L/3 இது 2L/3ல கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே தப்பு கிடையாது. டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் திஸ் பீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஏன்னா இன்ச்சுக்கும் இப்போ சம்மந்தம் கிடையாது. இப்போ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதா எனக்கு என்னென்னா எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரில. சரிங்களா, ஏன்னா எனக்கு இந்த இன்ச் இருந்துச்சு, 3 இன்ச்சில் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எனர்ஜி மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு அடிஷ்னல் ஈக்குவேஷன் நமக்கு வேணும். சரிங்களா, ஓகே, எனக்கு அது தேவையில்லை. அப்போ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் டேரெக்டாக வேல்யூ என்ன அதை மட்டும் தெரிஞ்சுங்க.
PL டிவைடட் பை 4R அப்படின்றத நீங்கள் 3 இன்ச்சுட்டு படிச்சிங்களா? இப்போ PL டிவைட் பை 5R அவ்வளோதான். PL டிவைட் பை 5R அப்ராக்சிமேட்லி அப்ராக்சிமேட்லி 5.2ன்னு நமக்கு வரும். ஸோ இப்போ PL டிவைடட் பை 5.2 R அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? PL டிவைட் பை 5.2 அப்படின்றது நமக்கு வரும் இந்த ஆன்சர். அப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னா 25 டிவைட் பை 128 போட்டுக்கிறோம். அப்போ போட்டால் நமக்கு PL அதாவது WL டிவைடட் பை 5.2 R அப்படின்னு வரும். இந்த 5.2 R பதிலாக PL டிவைடட் பை 4R அப்படின்றது 3 இன்ச் பரபாலிக் ஆர்ச்சுனா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 5R அவ்வளோதான்பா. இதை ஞாபகம் வச்சிங்கன்னா முடிஞ்சது. அப்போ இதை நீங்கள் போடும்போது இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 25 by 128 தான் நீங்கள் வந்து 5 நம்ம எழுதி வச்சிருக்கோம் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு நான் வச்சா ஆன்சர் இருந்தால் நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணிடலாம். ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இது கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஓகே எஸ். ஸோ இதேமாரி நமக்கு 2 இன்ச் பேரபாலிக் ஆர்ச்சில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்டர்னா நமக்கு ரியாக்ஷன் என்ன? WL/8 WL/2 WL/2 PL/2 தான் ரியாக்ஷன். அப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன? சேம் அதே வேல்யூ தான் WL²/8H. அப்போ பெண்டிங் மோமெண்ட் என்ன நமக்கு வரும்? 0. பெண்டிங் மோமெண்ட் எதனால 0 வச்சு? ஹரிசாண்டல் ரியாக்ஷனால. ஓகேங்களா? ஹரிசாண்டல் ரியாக்ஷன் WS/8H கொடுக்குறாரு. எந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு 0 கொடுத்துட்றாரு. சரிங்களா? ஸோ அதான் உங்களுக்கு. அப்போ இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? இது எங்கேயாச்சும் புதுசாக படிக்க வேண்டியது தான் எதுவும் கிடையாது. அப்போ பெரபாலிக் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சும் 3 இன்ச்சும் சேம் தான். ஓகேங்களா? 2 இன்ச்சும் 3 இன்ச்சும் சேம் தான். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடில். ஓகேங்களா? பெரபாலிக் ஆர்ச் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடில் சேம் தான். 2 இன்ச் 3 இன்ச் ஆர்ச். பாயிண்ட் லோடு மட்டும் கொஞ்சம் வேரி ஆகுது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே எஸ். இப்போ அதேமாரி பாருங்கள், ஒரு 2 இன்ச் பெரபாலிக் ஆர்ச். ஓகேங்களா? ஒரு 2 இன்ச் பெரபாலிக் ஆர்ச் யூனிஃபார்ம் வேரிங் லோடு ஆக்ட் ஆகுது. யூவிஎல் ஆக்ட் ஆகுது. யூனிஃபார்ம் வேரிங் லோடு எந்த பக்கம் லார்ஜ் ஸ்பேன் இருக்குன்னு பார்க்கணும். எந்த இடத்துல 0 இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். லார்ஜ் லோடு எந்த பக்கம் இருக்குது, எந்த இடத்துல 0 இருக்குன்னு பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஷார்ப் எஜ்ஜில் வந்து ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும். WL/6. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் ரைஸ் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். WL/3. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சிம்பிளிஸை போட்டு சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ VB × L = இதோட ஏரியா எடுத்திங்கன்னா நமக்கு ஆஃப். ஓகேங்களா? WL/2. அப்போ இது இங்கிருந்து என்ன ஆக்ட் ஆகும்? இது L/3 ஆக்ட் ஆகும். இது 2L/3 ஆக்ட் ஆகும். அப்போ 2L/3 × L × WL/2. ஓகேங்களா? VB × L. அப்போ 2 கேன்சல். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? VB. அப்போ WL/3 VB கிடச்சிருச்சு. இது வந்து கழிச்சிட்டிங்கன்னா WL/2லேருந்து 1/3 கழிச்சிட்டிங்க. அதாவது 1/2லேருந்து 1/3 கழிக்கிறீங்க. அப்போது இங்கே 2ஆல் பிரிக்குவீங்க, இங்கே 3ஆல் பிரிக்குவீங்க. அப்போது 3 - 1 3 - 2 / 6. அப்போ WL/6 கிடச்சிருச்சு. சரியா? சேம் கான்செப்ட் சிம்பிளி போட்டு பீமில் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே தான். சரிங்களா? அப்போ இதனுடைய ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஓகே. இப்போது இது பாருங்கள், இது யூவிஎல்லோட என்ன அர்த்தம்? ஆஃப் ஆஃப் தி யூடிஎல் லோட். கரெக்டாக? ஆஃப் ஆஃப் தி யூடிஎல் லோட். அப்போது ஃபுல் யூடிஎல் லோடுக்கு WL/8Hன்னு சொல்கிறீங்க. ஆஃப் யூடிஎல் லோடுக்கு எவ்வளோ இருக்கும்? WL/16H. அதோட பாதி. அவ்வளோதான். இதனுடைய பாதி. அப்போ யூவிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பாதியாக குறையுது. இது ஒரு டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் டு யூனிஃபார்ம் வேரிங் லோடு? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கு WL/8Hங்க. யூனிஃபார்ம் வேரிங் லோடுக்கு WL/16Hங்க. சரிங்களா? 16H. ஸோ அப்படியே நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. மேலே 16 போயிடும். 16/2 16/8 2. ஓகேங்களா? அப்போ யூடிஎல் ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் தி யூவிஎல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎலை விட யூவிஎல் வந்து பாதி ரியாக்ஷனாக இருக்குது. யூடிஎல் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் யூவிஎலாக இருக்குது. ஓகேங்களா? எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறோம் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக படிச்சுக்கணும். சரிங்களா? எஸ். அங்கே 1/2 கொடுத்துருப்பாங்க, 2 கொடுத்துருப்பாங்க. ஓகே எஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ சரிங்கப்பா, 2 இன்ச்சு ஓகேங்களா, 2 இன்ச்சு ஆஃப் யூடிஎல் லோடு, 2 இன்ச்சு பேரபாலிக் ஆர்ச், 2 இன்ச்சு பேரபாலிக் ஆர்ச் நமக்கு வந்து ஆஃப் யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அப்படின்னா என்ன மீனிங்? இந்த போர்ஷன் மட்டும் எங்களுக்கு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. இங்கே ட்ராப் பண்ணிட்டுங்களா நான்? எஸ், சாரி, 1 மினிட். ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு பேரபாலிக் ஆர்ச் ஆஃப் யூடிஎல் மட்டும் ஆக்ட் ஆகுது. இது லெஃப்ட் ஆர் ரைட் அப்படின்றோம். அப்போ இதனுடைய ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா சேம் வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா? WL/16H. எங்கே எங்களுக்கு யூடிஎல் பாய் தானே ஆக்ட் ஆகுது. பட் ரியாக்ஷன் வேறையாக இருக்கும். சரிங்களா? ரியாக்ஷன் உங்களுக்கு இதே நமக்கு வராது. ரியாக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டேக்கிங் அபவுட் பெண்டிங் மோட் திஸ் பாயிண்ட் போட்டு இது L/2 எடுத்துக்கிட்டு லோடு எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும் ரியாக்ஷன். சரிங்களா? பட் எந்தெந்த வேல்யூ நமக்கு ஸ்டாண்டர்டாக தெரியுதோ அது டேரெக்டாக ஆன்சர் போடுங்க. எதெல்லாம் நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு தான் கான்செப்ட் தெரியுமே. பெண்டிங் மோட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷியர் ஃபோர்ஸ், அது மாதிரி நார்மல் மெத்தடில் போட்டுருங்க. சரிங்களா? எஸ். அப்போ ஆஃப் ஆஃப் தி
யூடிஎல் ஆக்ட் ஆனாலும், யூனிஃபார்ம் வேரியபிள் லோட் ஆக்ட் ஆனாலும், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எங்களுக்கு சேம் தான். அப்போ அதனுடைய ரேஷியோ கேட்டாங்கன்னா 1 தான். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொண்டு வந்தது. ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஏன்னா இந்த கொஸ்டின் கேட்டவங்க இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே. இதுவரை இது கேட்டதில்ல. பட் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? எஸ். ஸோ இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. எஸ். ஓகே. எனிவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரபாலிக் ஆர்ச் ஓகேங்க. மேக்ஸிமம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, பெரபாலிக் ஆர்ச் நமக்கு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, சர்க்குலர் ஆர்ச், செமி சர்க்குலர் ஆர்ச். அப்ப சர்க்குலர் எஃபெக்ட்டா இருந்தா எப்படி நமக்கு பெண்டிங் மொமெண்ட் எப்படி வேரி ஆகுது? ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வேரி ஆகுது? ஆங்கிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஆங்கிள் ஆஃப் ஷியர்ல எது மேக்ஸிமம், ஆங்கிள் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட்ல என்ன மேக்ஸிமம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? இது நம்ம பெரபாலிக் ஆர்ச்ல இருக்கு இன்னும். அதனுடைய ரியாக்ஷன்ஸ், ஃபோக்கஸ் ஸோ அந்த பாயிண்ட்ல எங்கெங்க வேரி ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா படிப்போம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஆர்ச்னா நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சு தெரிஞ்சதுங்கன்னா உங்களுக்கு ஆர்ச் ஒண்ணுமே கிடையாது. ஆர்ச்ல இதுவரையிலும் கேட்ட கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு 4 பேஜ் கொஸ்டின்ஸ் தான். இத தாண்டி வந்து எதுவும் கேட்கவும் கிடையாது. அது இல்லாம நீங்க வந்து இந்த ஐஎல்டிலாம் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஈஸியா ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்ல நீட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணும் வொரி பண்ணிக்க தேவையில்ல. ஓகே. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பார்க்க வேண்டியது செமி சர்க்குலர் ஆர்ச் இருக்கு இன்னும், கேபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீட்டா முடிச்சிடலாம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.